ஹலோ கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் அ வெரி லாங் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதாவது இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் வீடியோவே இதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து திருச்சி போறேன். ஸோ அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேட்டுக்காச்சும் வீடியோ ரெகுலரா வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குற நிறைய பேருக்கு தெரியாது நான் ஏன் பெங்களூருக்கு வந்திருக்கேன்னு. நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இப்ப திருச்சி போறேன்றதை கிராஜுவலா வீடியோல சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. நைட்டு போல தான் எல்லா துணியுமே வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன். மார்னிங் அது எல்லாமே எடுத்து பெட்ல போட்டுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன். இன்னும் நான் ஒரு கூட எடுத்து வைக்கல. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பேக் பண்ணி நைட்டு கிளம்பணும். ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எனக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடிட் பண்ணது ஐபேட்ல. சோ அதுல இருந்து ஏர் டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். எப்போ ஒரு கிளம்புனாலுமே அந்த நாள் ஈவினிங் வந்து தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு போகாம காலையில காலேஜுக்கு போகவே மாட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் போகும்போது அவ்வளோ பிளசண்டா இருக்கும். அண்ட் பெங்களூர்ல நான் படிக்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா தயானந்த் சாகர் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு ஆக்சுவலா ஃப்ரைடே ரெகுலர் கிளாஸ் நடந்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒய் பிகாஸ் பிளேஸ்மெண்ட்ல இருந்து ஜாவா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஃபைனல் ப்ராஜெக்ட் 2 பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுமே நான் நேத்தே பண்ணி முடிச்சனால இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இன் பிட்வீன்ல குவிஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து அதே சப்பாத்தி தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் ரேண்டமா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சனால மேட் இன் கொரியான்ட்டு ஒரு மூவி பார்த்திருந்தேன். இன்னைக்கு பார்க்குற மாதிரிலாம் என் காலேஜ் லைஃப் என்னைக்குமே இருக்காது. ரொம்ப ஹெக்டிக்கா தான் போகும். இந்த ஒரு வாரம் ஜாவா ட்ரைனிங்னால கொஞ்சம் நல்லா போச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சவங்கள வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ நான் எல்லாமே முடிச்சுட்டு அதனால கிளம்பி ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ யாராச்சும் பெங்களூர்ல இருந்து பாக்குறீங்கன்னா நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க இல்ல படிச்சிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வந்த உடனே முத வேலையா நான் எடுத்துட்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி ரூம்ல வைக்கணும். ஏன்னா அதை திருப்பி நான் நாளைக்கு எடுத்துட்டு போக போறது கிடையாது. ஆஃப்டர்நூனே விட்டனால எனக்கு கொஞ்சம் டைமும் இருந்தது. ஸோ அதனால என்னால நல்லா பேக் பண்ண முடியும். அந்த மூவி கொஞ்சம் பார்க்காம இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தது. அதையுமே பண்ணிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ரூம்ல எனக்குன்னு ஒரு கபோர்ட் இருக்கு. பட் எல்லா ட்ரெஸ்ஸையுமே அதுக்குள்ள வைக்க முடியாது. ரெகுலரா யூஸ் பண்றது மட்டும் அதுக்குள்ள வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பேக்ல போட்டு மேல வச்சிருவேன். இங்க இருக்கிறத அங்க எடுத்து மாத்தி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் நான் ஊருக்கு போகணும்னா இது மாதிரி எப்பயுமே பண்ணுவேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு பாத்தீங்கன்னா கர்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்லோட வச்சு சாப்பிட்டுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. தென் என்னோட ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிருந்தேன். 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் அன்னைக்கு நான் 7K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு கன்னடா ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐம் சோ ஹாப்பி தட் ஐம் லேர்னிங் கன்னடா ஆல்சோ. அண்ட் வெரி சூன் ஏதாவது ஷார்ட்ஸை கண்டிப்பா கன்னடால ரெக்கார்ட் பண்ண போறேன். இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. நாய் வெளியில இருந்துச்சுன்னா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன். பட் இப்போ ஒரு சிட்டில நான் தனியா இருக்கேன். என்னோட எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ முக்கியமா தனியாவே நிறைய இடத்துக்கு போயிட்டு வரேன். இதெல்லாத்தையுமே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது எங்க அப்பா அம்மா தான். இதெல்லாம் ஒரு விக்டரியாடான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் ஐம் ஃபீலிங் ப்ரவுட் தட் ஐம் கோயிங் அலோன் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட். சரி, கதைக்கு வருவோம். எப்பயுமே தமிழ்நாடுக்கு போற பஸ் நான் சில்க் போர்ட்ல தான் ஏறுவேன். அதாவது பொம்மனஹள்ளி மெட்ரோ ஸ்டாப்ல 11:30க்கு பஸ் சொல்லியிருந்தாங்க. பட் 45 மினிட்ஸ் டிலே ஆகி 12:15க்கு தான் பஸ் வந்தது. ஆல்ரெடி எனக்கு நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நின்னுகிட்டே இருந்தேன். என் பஸ் மட்டும் வரல, இது எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு இன்டர்சிட்டில டிராவல் பண்றது தான் கம்ஃபர்டபிள். எப்படியோ கடைசியா பஸ் வந்துருச்சு. ஏறி உட்காந்து படுத்தாச்சு. பட் நல்லா தூங்குனியான்னு கேட்டா அதுதான் கிடையாது. எப்படியோ ஆனா திருச்சி வந்து சேர்ந்துட்டேன். சரி, நான் ஏன் திருச்சி வரேன்றத சொல்லவே இல்ல. என்னோட கிராஜுவேஷன் டேக்காக தான் வந்திருக்கேன். நான் நம்ம ஜமால் முஹம்மத் காலேஜ்ல BCA டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் UGல. விமென்ஸ்க்கு கிராஜுவேஷன் டேவை மார்ச் 29 அன்னைக்கு வச்சிருந்தாங்க. ஒரு 3 டேஸ் காலேஜ்ல லீவ் எடுத்தா அந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு லீவ் கிடைக்கும். சோ அந்த லாங் வீக்கெண்டுக்காக தான் நான் வந்திருக்கேன். திருச்சியில ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த வீடியோ எல்லாத்தையுமே மினி vlog அப்லோட் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டைம் திருச்சி வரும்போது அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட வருவேன். என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க வந்த உடனே அப்பா பிக் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ சூன் இன் தி வெரி நெக்ஸ்ட் vlog.